ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். லாஸ்ட் 2 டேஸ் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. காலையில் எந்திரிக்க முடியல, இருந்தாலும் எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு சரியான அலைச்சல், நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. காளான் ஒரு பாக்கெட் இருந்தது. கையலுக்கு காளான் கிரேவி, சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு கூடவே கொஞ்சமாக கசகசா போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். நான் எப்போ காளான் வாங்கினாலும் பட்டன் காளான் வாங்குவேன். அக்கா வந்து ஒரு தடவை எனக்கு சிப்பி காளான் வாங்கி கொடுத்து இதில் கிரேவி வச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. கையலுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சிப்பி காளான் தான் வாங்குறேன். சிப்பி காளான்லாம் அந்த தண்டு பகுதி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அதை கட் பண்ணிடலாம். எனக்கு பட்டன் காளானில் கிரேவி வச்சோம் அப்படின்னா அது பெருசாக பிடிக்காது. பட்டன் காளான் வாங்கினேன் அப்படின்னா அதில் வந்து பிரியாணி மட்டும்தான் பண்ணுவேன். இந்த காளான் வாங்கினேன் அப்படின்னா இதில் கிரேவி மட்டும்தான் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த காளான் ரொம்ப பிடிக்கும்? எதில் கிரேவி பண்ணுவீங்க, எதில் பிரியாணி பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்து வச்சுட்டு காளானையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிசைஞ்சு வச்சிட்ருக்கேன். கமல்கிட்ட பிரீத்தி ஜோடியாக்கு வேணும்னு வாங்கினதுக்கு காரணமே சப்பாத்திக்கு மாவு ஈஸியாக பிணையலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் ஆனால் அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதில் போட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பேசாமல் கையிலேயே பிசைஞ்சிடலாம் அப்படின்ட்டு கையிலேயே பிசைஞ்சிட்ருக்கேன். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வந்து சப்பாத்தி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் ராஜேஷ் கிச்சனில் மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நம்ம ராஜேஷ் கிச்சனில் மல்டிகிரெயின் ஆட்டான்னு அவைலபிள் இருக்குது. வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி கூட தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு கிரேவிக்கு வந்து தாளித்து விட்ருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காளானையும் ஆட் பண்ணி காளான் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னம்னா காளான் கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவிக்கு தாளித்து விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே சப்பாத்திக்கு தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து தேய்ச்சிட்ருக்கேன். கால் வலி இருக்கனால என்னால் நின்றுட்டு தேய்க்க முடியாது, அதனால் உட்காந்துட்டு தான் தேய்ச்சேன். பட்டைக்கால்லையே படும் கெட்ட குடியே கெடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு மட்டும் ஏன் தெரில, பட்டைக்கால்லையே தான் படுது. நம்ம ஊரில் ஊஞ்சல் திருவிழா நடந்தப்போ அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக செப்பல் போடாமல் போனேன். போகிறப்ப கல் குத்திருச்சு, பட்டைக்கால்லையே படுதே அப்படின்னு நினச்சேன். அப்போ இருந்து பெயின் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்கா? சப்பாத்திக்கு தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கணும் அப்படின்னம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக காலையிலக்கே சப்பாத்தியும் காளான் கிரேவியும் வச்சுக்கலாம். மத்தியானத்துக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சு காளான் கிரேவி வச்சுக்கலாம். அது கூடவே மிளகு தக்காளி கீரை கொஞ்சம் இருந்தது, அதை சட்னி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சப்பாத்தி தேய்ச்சி அதை போட்டு எடுக்கிறதுக்கே மணி 7:30 ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு 2 நேரத்துக்குமே வந்து சப்பாத்தியும் காளான் கிரேவியும் தான். நம்ம என்ன தான் உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்தாலும் ஸ்கூலுக்கு போகிற டேஸில் காலையில் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு என்ன எக்ஸாம் தங்கம்? உனக்கு என்ன எக்ஸாமு நாளைக்கு? உனக்கு பாப்பா? பாய், லவ் யூ. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் நானும் கமலும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். கமலை இப்போல்லாம் கையில் பிடிக்க முடிய மாட்டேங்குது, அதனால் கமல் கிளம்பும் போதே நானும் திண்டுக்கல் கிளம்பிடுறேன். கமல் தனியாக ஆஃபீஸ் போட்டதுலேருந்து அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ராஜேஷ் கிச்சனுக்கு வர்றது ரொம்ப ரேர், மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வராங்க. அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் காரில் போகும்போதுனாச்சும் பேசிகிட்டே போகலாம் அப்படின்ட்டு கமல் கூடயே கிளம்பிடுறது. கமல் வெளியே இருந்து கதவை தள்ளுறதுக்கு பேர் என்ன? உள்ளேருந்து கழுதவை இழுக்கிறதுக்கு பேர் என்ன? கரெக்டாக தான் ஒட்டுறியான்னு பார்க்கணும்ல, செக் பண்ணணும்ல. உன் கையில் என்ன இருக்குது? புஷ். பொறு வரேன். ஒட்டு 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 கொஞ்சம் தள்ளிதான் ஒட்டுறது. அதுக்காக கண்ணாடி இந்த கேப்புக்கெல்லாம் ஒட்டாத, கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டு. அப்படி ஒட்டு. ஒட்டு ஒட்டு ஒட்டிட்டான். உடச்சிடாதடா கண்ணாடியை. இருக்கு தள்ளுற மாதிரி இருக்கா? தள்ளுங்க தள்ளுங்க. ஆமாம், தள்ள சொல்லி தான் இருக்குது. இங்கே இழுக்க சொல்லியிருக்கா? கடைக்கு வர்றவங்க சம்டைம்ஸ் கதவை தள்ளுறதுக்கு பதிலாக இழுக்கிறது, வெளியே போகும்போது இழுக்கிறதுக்கு பதிலாக தள்ளுறது, அந்த மாதிரி பண்ணும்போது காலில் இடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்ட்டு ஒட்டிட்டோம்.
காலையில் போய் கொஞ்ச நேரம் தான் கடையில் இருந்தோம். அதுக்கப்புறம் கமலுக்கும் வேலை வந்துருச்சு. எனக்கும் ரோட்டரி வேலையாக வெளியே போக வேண்டியது இருந்தது. வெளியே போயிட்டு லேட்டாக தான் வந்தேன். கமலுக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ஆன்லைன் வெபினார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் பிள்ளைங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். முன்னெல்லாம் 2 பேரும் ஃபுல் டே ஒன்றா தான் இருப்போம். இப்போ கமல் வந்து தனியாக ஆஃபீஸ் போட்டதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வந்தது இப்போல்லாம் டிவி பார்க்குறதில்ல, செஸ்ஸு. பரவாயில்ல, உருப்படியாக ஏதாவது வேலை செய்கிறீங்களே அதுவே போதும். வெட்டிட்டா கண்மணி ஒன்றை வெட்டிட்டா, கண்மணி ஒன்றை வெட்டிட்டா. உனக்கு விளையாட தெரியுமா? நீ சொல்லி கொடுத்தியா? உனக்கு விளையாட தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? சூப்பர். சரி விளையாடுங்க, அம்மா போய் சமைக்கிறேன். வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். வந்ததும் பிள்ளைங்களுக்கு கிரேவி வச்சு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமல் நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. திண்டுக்கல்ல கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கிறது, ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கமல் நைட் வந்தது லேட்டு, இருந்தாலும் தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வெபினார் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வழக்கம் போல் 4:45க்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இப்போ வந்து திரும்ப கால் வலி ஸ்டார்ட் ஆனனால பெருசாக வேறு எந்த ஒர்க் அவுட்ஸும் பண்ண வேண்டாம், நம்ம கால் வலிக்கான ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். குதிங்கால் வலி ஸ்டார்ட் ஆனால் ஜாயின்ட் பெயினும் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. கம்ப்ளீட்டாக இந்த பெயின்லேருந்து எப்போ ரிலீஃப் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சாதம் அடித்து தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அடுப்பில் சாதத்துக்கு மண்பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் தட்டைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை அடுப்பில் வந்து வேக வைக்க போகிறேன். என்னமோ தெரில, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப லேசி ஆகிட்டணும் அப்படின்னு நினச்சி தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. என்ன ரீசன், ஏன், எதனால் அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியல. நான் ஒரு பக்கம் ஓடுறேன், கமல் ஒரு பக்கம் ஓடுறாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதே சம்டைம்ஸ் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இடையில நல்லா வீடியோ கொடுத்துட்டு இருந்துட்டு இப்போ என்னால் சரியாக வீடியோ கொடுக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அலைச்சலாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே கடந்து வருவேன். இன்றைக்கி 6 மணிக்கு சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். கடகடன்னு சாதம் அடித்து தட்டைப்பயிறு குழம்பு வச்சு புடலங்காய் பொரியல் பண்ணேன். அது கூடவே பூசணிக்காய் பச்சை மொச்சை போட்டு அதுவும் ரெடி பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு சாதம் வந்து ஆற வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாமே 7:15க்குள்ளே முடிச்சிட்டேன். பாய் பாய் பாய். லவ் யூ. காலையில் அவசரமாக வேலையை பார்த்தேன். சிங்க்கு பார்த்திங்கன்னா நிறைஞ்சு வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி மலைப்பாக இருக்குது. பண்ணிதானே ஆகணும். நைட் நம்ம கடையிலேருந்து வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தை வந்து கழுவ முடிய மாட்டேங்குது. சரி தூங்கலாம், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறேன். நைட்டு சிங்கில் இருந்த பாத்திரம் ப்ளஸ் காலையில் நான் சமைச்சது அப்படின்னு பார்க்கும்போது சிங்கே நிறைஞ்சு வழிஞ்சிருச்சு. சிங்கில் பாத்திரம் பத்தலை அப்படின்னா அடுப்புலலாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ கிளியர் பண்ணி பாத்திரத்தை விளக்கி எடுக்கணும். சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் சமைச்சு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டாச்சு. மிச்சம் இருக்க சாப்பாடு வந்து எங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் கழுவிட்டேன். காலையில் கிச்சனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கிச்சன். சமையல் வேலையெல்லாம் அறக்க பறக்க பார்த்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா கிச்சனே வந்து கந்தரகோலமாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு உங்கள் கிச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக சிங்கில் இடம் பத்தாமல் நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கமுத்தி வச்சுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் அப்படியே கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன்.
வீட்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு கமல் கூடவே கிளம்பிட்டேன். இன்றைக்கும் எனக்கு ரோட்டரியில் வேலை இருக்குது. இன்றைக்கி திண்டுக்கல் ஜிஹெச்சில் எங்கள் ரோட்டரி கிளப் குயின் சிட்டி சார்பாக ஒரு கபோர்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து பகிருடை சுவர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கபோர்டு வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் கபோர்டெலாம் ஆர்கனைஸ் பண்ணி என் ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு நல்ல கண்டிஷனில் இருக்கிறத நான் வேறு யாருக்காவது கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்களோட வீட்டில் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல கண்டிஷனில் இருக்க ட்ரெஸ்ஸை அவங்களவே பிரித்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அதை அந்த கபோர்டில் வச்சுருக்கோம். ஒரு எமர்ஜென்சிக்காக ஜிஹெச்சுக்கு வர்றவங்க மாற்றுறதுக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஜிஹெச்சில் அந்த கபோர்டு வச்சு அதோட ஓப்பனிங்கை முடிச்சுட்டு எங்கள் கிளப்புக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் கிளப்போட அனிவர்சரி. ஸோ 26th அனிவர்சரி இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். அனிவர்சரிக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். அக்கா கால் பண்ணாங்க. அக்கா கால் பண்ணி இந்த மாதிரி ரிலேட்டிவ் டெத்து போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே அங்கே கிளம்பி போயிட்டேன். அதனால தான் என்னால் நேற்று வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க முடியல. அக்கைன்னு ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பட் என்னால் முடியல இந்த வாரத்தில். என்னால் ரெகுலராக லாங் வீடியோ கொடுக்க முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக லாங் வீடியோவும் நான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.